ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் மினிமம் 8th 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா மொத்தம் 7 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது வரம்பு மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 45 வயது வரையில் ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் லிமிட் தான். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது. அதே மாதிரி தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் 18,000 முதல் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 24 செப்டம்பர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். முழுசாக 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா, அதாவது 24 சாயந்தரம் 5 மணிக்கு போச்சு அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. மேலே இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை ஒட்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய பெயர், அதாவது விண்ணப்பதாரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ளிகேட் நேம் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபாதர் நேம், உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 3வது பிறந்த தேதி, அதுவும் அவங்க கொடுத்துருக்கு இதே ஃபார்மேட்டில் DD/MM/YYன்னு கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்மேட்டில் உங்களுக்கான பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 4வது உங்களுடைய வயது இப்போ வரைக்கும், அதாவது மேலே கொடுத்துருக்க அந்த டேட்டுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. 5வது பாலினம், எந்த பாலினத்தை சார்ந்தவங்க, ஆண் பெண் மற்றும் இதர பாலினர் என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, மினிமம் பார்த்தீங்கன்னா 8th 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் கேட்டிருக்காங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கரண்ட் அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்க ப்ரெசென்ட் அட்ரஸ், நீங்கள் எந்த வீட்டில் இப்போ குடியிருக்கீங்களோ அதுக்கான அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ், மேலே இந்த இடத்துல கரண்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணணும், இந்த இடத்துல பெர்மனண்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணணும். 2 ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ் அப்படின்னா அதுக்கான அட்ரஸ் என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 9வது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத உங்கள் ஆதார் கார்டை பார்த்து அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 10வது தொலைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஃபோன் நம்பர் இருந்தாலும் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2 நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஒரு நம்பர் தான் இருக்குன்னா வீட்டில் இன்னொருத்தவங்க நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு நம்பர் காண்டாக்ட் பண்ண முடியலன்னா இன்னொரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேபி உங்கள் மொபைலில் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா மெயிலும் கூட அனுப்பலாம். அந்த ரீசனுக்காக உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியும் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் எதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணாதீங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய பிளேஸ், எந்த ஊரை சார்ந்தவங்க நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட்டை போடுங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையொப்பம், அப்ளிகண்ட் சிக்னேச்சர் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டட், நீங்கள் அனுப்புகிற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை கீழே போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. எல்லா ஜெராக்ஸ்லையும் கம்பல்சரி இருக்கணும். சரி, என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வைக்கணும். அதுக்கு எதில் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் அப்போ அக்செப்ட் பண்ணுவாங்க, 10th இல்லை 12th மார்க் ஷீட் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கான ப்ரூஃப், அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் 10th மார்க் ஷீட் இல்லை நீங்கள் 12th மார்க் ஷீட் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எண்ணம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எது வச்சாலும் ப்ரூஃபாக ஏற்றுக்குவாங்க. இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸுக்கான ப்ரூஃப் எதில் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா ஏற்றுக்குவாங்க, ஓட்டர் ஐடி வச்சுருந்தா ஏற்றுக்குவாங்க, டேக்ஸ் ரெசிப்ட் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் கொடுக்குற அந்த டேக்ஸ் ரெசிப்ட் வச்சுருந்தாலும் ஏற்றுக்குவாங்க, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த 5ல் நீங்கள் எது அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுருந்தாலும் சரி ஏற்றுக்குவாங்க. அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கேரக்டர் சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு வாங்கணும். யார் 2 இடத்துல வாங்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அல்லது குரூப் பி, அதாவது நம்ம தமிழக குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட ஒன்று வாங்கணும். கூடவே நீங்கள் கடைசியாக படித்த ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அங்கே ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் வைங்க. அப்படி வச்சிங்கன்னா அங்கே ஒரு NOC வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடயே இந்த லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணுமோ எல்லாத்தையுமே வச்சு அனுப்புங்க. மறக்காமல் செல்ஃப் டெஸ்டட் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் சைன் போடாமல் எதையுமே அனுப்பிச்சிடாதீங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்களுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கூடவே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. 13,500 உங்களுக்கான சம்பளம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பிளாக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான். எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். தமிழ் மற்றும் இங்கிலீஷில் நீங்கள் டைப்பிங் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாலேஜ் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 13,500 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஹெல்த் ப்ரொவைடர், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் DGNM அல்லது BSc நர்சிங் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 18,000 rupees உங்களுக்கு பர் மந்த் சேலரி கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான வேலைவாய்ப்பு கிரேட் 2 ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். பயாலஜி ஆர் பாட்டனியில் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று கட்டாயமாக தமிழ் எக்ஸாம் கம்பல்சரி நீங்கள் 10th எழுதிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேட், அப்படி இல்லைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அப்படியும் இல்லைன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் அதை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 14,000 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா MMU கிளீனர் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8,500 உங்களுக்கான சம்பளம். MMU டிரைவர் இதுக்கு நீங்கள் 8வது பாஸ் பண்ணிக்கணும். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 13,500 உங்களுக்கான சம்பளம். ஃபிசியோதெரபிஸ்ட் இதுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபிசியோதெரபியில் 13,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போருந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/9/2024 24/9/2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மேலே சொன்ன எல்லா வேலைவாய்ப்புக்காம வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சமாக 45க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 45க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/9/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். எந்த அட்ரஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மாவட்ட சுகாதார அலுவலகம், ராமநாதபுரம் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.